ஊசியின் காதுன்னா லிட்ரலாக ஊசியுடைய காதுன்னு நினச்சிக்காதீங்க. ஊசியின் காதுன்னு சொன்னால் ஒரு பட்டணத்தின் வாசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாசல் கதவை எப்போவுமே திறந்து வைக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய கதவை எப்பவும் திறக்க மாட்டாங்க. மனுஷரும் மிருகங்களும் போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டோர் இருக்கும். அந்த பெரிய கதவுலேயே சின்ன பகுதி ஒன்று இருக்கும். அந்த சின்ன பகுதியை தான் திறந்து வச்சுருப்பாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாங்க, ஊசியின் காதுன்னு சொல்கிறது அந்த சின்ன டோர் தான். அதில் ஒட்டகம் போகிறது கொஞ்சம் குனிஞ்சு உள்ளே போக வேண்டியிருக்கும். அதை தான் அப்படி சொன்னாங்க பிரதர். இந்த சின்ன ஊசி இல்லைன்னு சொல்லி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கல்ல. மத்தேயு 23 அதிகாரம் 24 வசனத்தில் ஆண்டவர் மறுபடியும் ஒட்டகத்தை பற்றி பேசுகிறார். நீங்கள் கொசுக்கள் இல்லாதபடி வடிகட்டிட்டு எதை முழுங்குறீங்கன்றாரு, ஒட்டகத்தை முழுங்குறீங்கன்றார். இப்போ ஊசியின் காதுன்னா நீ பட்டணத்தின் வாசலில் பற்றி பேசிட்டோம். இப்போ ஒட்டகத்தை முழுங்கிறத பற்றி சொன்னோம்னா இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? லிட்ரலாக உள்ளது லிட்ரலாக தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஆண்டவர் ஊசியின் காதை பற்றி பேசுகிறார். அது ஊசியின் காது தான். இது இம்பாசிபிள். அந்த அளவுக்கு இம்பாசிபிளாக ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறது.